அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு, அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அற்புதமான பதிவு அப்படின்னே சொல்லலாங்க. எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்திங்கன்னா, இன்றைக்கி நமக்கு லா ஆஃப் அட்ராக்ஷன் படி ஆகட்டும், ஆன்மீக ரீதியாகட்டும் ஒரு அற்புதமான சேர்க்கை கொண்ட நாளாக இந்த பிரபஞ்சமானது அமைச்சு கொடுத்துருக்குது அப்படின்னே சொல்லலாம். எப்போவாவது ஒரு முறை இதுபோல் சேர்க்கைகள் அமையும். அந்த சேர்க்கையானது இன்றைய நாளில் நமக்கு அமைஞ்சிருக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் அப்படின்னே சொல்லலாம். அப்படி இந்த நாளில் என்ன சிறப்பு இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, இன்றைக்கி மே மாதத்தின் 5ஆம் தேதி நிறைஞ்ச திங்கட்கிழமைங்கிறது சிவபெருமான் வழிபாட்டிற்கும் சந்திர பகவான் வழிபாட்டுக்கும் ஏற்ற ஒரு நாள் தான். இந்த நாளில் சிவபெருமானின் அம்சமான ஐஸ்வரேஸ்வரர், அதாவது ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவர், அவருடைய வழிபாட்டிற்கு உகந்த வளர்பிறை அஷ்டமி திதியானது இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். யாருடைய வாழ்க்கையில எல்லாம் நல்ல ஒரு செல்வ செழிப்பு உண்டாகணும், பொன் பொருள் ஆபரணம் சேரணும், பணம் பல மடங்கு சேரணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்கெல்லாம் ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவர் வழிபாடு செய்யும்போது கைமேல் பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அத்தகைய தெய்வத்திற்குரிய நாளானது இன்றைய நாளில் நமக்கு அமைஞ்சிருக்குது. அடுத்ததாக லா ஆஃப் அட்ராக்ஷன் படி இன்றைக்கி நமக்கு 5-5-5 அப்படிங்கிற சேர்க்கை அமைஞ்சிருக்குது. அதாவது தேதியிலும் மாதத்திலும் ஒரே நம்பர் ரிப்பீட்டாக வந்துச்சு அப்படின்னா அதை ஒரு ஸ்பெஷல் டே, தேவதை நாள், தேவதை வசிய நாள், ஏஞ்சல் டே, மிராக்கிள் டே, மேஜிக்கல் டே அப்படின்னு சொல்லலாம். ஏற்கனவே இந்த நாளினுடைய சிறப்பு குறித்தும் இந்த நாளில் செய்ய வேண்டிய முக்கியமான பரிகாரங்கள் குறித்தும் நேற்று இரவு 2 வீடியோவும் காலையில் ஒரு வீடியோவும் போட்டிருந்தேன். அதில் ஒரு முக்கியமானது பார்த்திங்கன்னா, ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த பணவசிய குளியல் பரிகாரம். அந்த மாதிரி நீங்கள் குளிச்சிங்க அப்படின்னாவே போதும், ஏதாவது ஒரு வகையிலேருந்து உங்களுக்கு செல்வம் தேடி வந்துட்டே இருக்குன்னே சொல்லலாம். பண கஷ்டம் அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கையில் இருக்கவே இருக்காது. அந்த வீடியோவை எப்போ பார்த்தீங்கனாலும் சரி, இன்று இரவு 12 மணிக்குள்ளே அதுபோல் தண்ணீரை ரெடி பண்ணி குளிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. குளிக்கலைன்னா கூட முகம் கை காலையாவது நீங்கள் கழுவிக்கோங்க. அதே வீடியோலேயே வீட்டில் தெளிக்கக்கூடிய ஒரு தண்ணீர் பரிகாரம் குறித்தும் சொல்லியிருப்பேன். குளிக்க முடியாதவங்க அந்த மாதிரி தண்ணீர் ரெடி பண்ணி வீட்டில் கூட தெளித்து விடலாம். அதையும் கூட நீங்கள் பண்ணலாம். அடுத்ததாக இன்று காலை 5:55 ஒரு பவர்ஃபுல்லான வார்த்தையை 5 முறை சொல்லியிருந்தேன். ஒருவேளை காலையில் நேரத்தில் செய்ய முடியலனா மாலை 5:55 அந்த வார்த்தையை சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தேன். அதனால் பார்த்து உங்களுக்கு எப்படி டைமிங் அமைதோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துட்டு ஒரு 5 முறை மட்டும் அந்த வார்த்தையை சொல்லுங்கள். அபார வளர்ச்சி கிடைக்கும். அடுத்ததாக இன்றைக்கி காலையில் ஒரு பதிவு போட்டிருந்தேன். ஒரு குறிப்பிட்ட இலை, அந்த இலையை பயன்படுத்தணும் அப்படின்னாவே நம்மளுடைய எப்பேற்பட்ட நிறைவேறாத விருப்பங்களும் 5 நாட்களுக்குள்ளே நிறைவேறும். அதே போல் 5 லட்சம் பணம் வேணும்னாலும் கண்டிப்பாக அது கிடைத்தே தீரும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இன்றைக்கி 5ங்கிற நம்பர் அதிக லெவலில் எனர்ஜி ஊட்டப்பட்டதாக இருக்கும். இந்த நாளில் நம்ம கேட்கும்போது கண்டிப்பாக அது கிடைத்தே தீரும். இரவு 11:59 அந்த பரிகாரத்தை நீங்கள் செஞ்சீங்கன்னாவே போதும். அதை செய்கிறதுக்கும் எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது. இது வரைக்கும் பார்க்காம இருந்தீங்கன்னா இப்போ நான் மேலே சொன்ன அந்த 3 வீடியோக்களினுடைய லிங்கையும் இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். சரி, இப்போ இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம். இது பார்த்திங்கன்னா நம்மளுடைய செல்வ வளத்தை அதிகப்படுத்தி தருவதற்கும் வீட்டில் எப்போதுமே பணத்தட்டுப்பாடு அப்படின்னு ஒன்று வராமல் இருப்பதற்கும் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான முறை அப்படின்னே சொல்லலாம். இதையும் நீங்கள் எங்கே இருந்தாலும் செய்யலாம். அதாவது உங்கள் வீட்டில் செய்யலாம், விடுமுறைக்காக நீங்கள் அம்மாவுடைய வீட்டுக்கு போயிருக்கீங்க, அக்காவுடைய வீட்டுக்கு போயிருக்கீங்க, சொந்தக்காரங்க வீட்டில் இருக்கீங்க அப்படின்னாலும் அங்கேருந்தும் செய்யலாம். பெண்கள் இதை பீரியட்ஸ் டைமில் செய்யலாமான்னு கேட்டால் தாராளமாக செய்யலாம். பிறப்பிறப்பு தீட்டு இருந்தாலும் தாராளமாக செய்யலாம். வீட்டில் அசைவம் செஞ்சுருந்தீங்க, சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னாலும் தாராளமாக செய்யலாம். இப்போ நான் மேலே சொன்ன அந்த 3 வீடியோக்களுடைய பரிகாரத்தை உங்களால் செய்ய முடியாத சூழ்நிலையில் சிக்கியிருந்தீங்கன்னா கூட இந்த பரிகாரத்தை நீங்கள் தாராளமாக செய்யலாம். ஏன் இன்றைக்கி காலையில் ஒரு வீடியோ போட்டிருந்தேன், ஒரு குறிப்பிட்ட இலை வேணும் அப்படின்ட்டு. ஒருவேளை அந்த மாதிரி இலை உங்களுக்கு கிடைக்கலைன்னா கூட இந்த பரிகாரத்தை நீங்கள் செஞ்சீங்கன்னா அதற்கு நிகரான பலனே உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். சரி, இதை எப்படி செய்யணும், இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னு பார்த்தலாம். இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்க்கும்போது
அரிசி தான் வந்து தேவைப்படுது. இந்த அரிசி அப்படிங்கிறது சந்திர பகவானுக்கு உகந்த ஒரு தானியமாக கருதப்படுது. அவருக்கு உரிய நாள் தான் இன்று அமைஞ்சிருக்குது, அதாவது திங்கட்கிழமையாக இருக்குது. அதனால் அரிசியை பயன்படுத்துறது சிறப்பு. அதே போல் நம்மளுடைய சேனலை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு ஆங்கில மாதத்தின் முதல் திங்கட்கிழமையும், அதாவது அந்த ஃபஸ்ட்டு வரக்கூடிய அந்த திங்கட்கிழமை நாளில் ஒரு அரிசி பரிகாரம் வந்து சொல்லுவேன். ஏன்னா அந்த மாதம் முழுக்க பணத்தட்டுப்பாடு வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. அதன்படி பார்க்கும்போது போன வியாழக்கிழமை அன்னைக்கு நமக்கு 1ஆம் தேதி வந்து தொடங்குச்சு இல்லையா? இன்றைக்கி பார்த்திங்கன்னா 5ஆம் தேதி, இன்றைக்கி நமக்கு திங்கட்கிழமையாக இருக்குது. அப்போ மே மாதத்தின் முதல் திங்கட்கிழமை, இதுவும் வந்து நமக்கு மேட்சிங்காக அமைஞ்சிருக்குது. அதனால் பணம் பெருகுவதற்காக இந்த பரிகாரத்தை செய்கிறதுக்கு பொருத்தமாகவே இருக்கும். 5ங்கிற எண்ணிக்கையில் நீங்கள் அரிசி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாவே போதும். பச்சரிசி இருந்ததுன்னா முனை உடையாத மாதிரி 5 பச்சரிசி வந்து எடுத்துக்கோங்க. அது இல்லைங்கும் போது இட்லி அரிசியோ பாசுமதி அரிசியோ சமையலுக்கு பயன்படுத்துகிற அரிசியோ ஏதாவது ஒன்று நீங்கள் 5ங்கிற எண்ணிக்கையில் எடுத்துக்கோங்க. அடுத்தது எதுக்காக இந்த பரிகாரத்தை நம்ம செய்கிறோம்? பணம் வந்து பெருகுவதற்காக தான். அப்போ நமக்கு வந்து ஏதாவது ஒரு நாணயம் வந்து தேவைப்படுது. அது 2 ரூபாயோ 1 ரூபாயோ 5 ரூபாயோ தேவைப்படுது. எப்போதுமே திங்கள்னா சந்திர பகவானுக்குரிய நாள், அதனால் அவருக்குரிய எண்ணுன்னு பார்க்கும்போது 2 ரூபாய் நாணயம் வந்து எடுத்துக்கோங்கன்னு சொல்லுவேன். இன்றைக்கி வந்து அந்த 555 அந்த சேர்க்கை இருக்கிறதுனால 5ங்கிற எண் தான் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். அதனால் நீங்கள் 5 ரூபாய் நாணயம் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான பலனை கொடுக்கும். பரிகாரத்துக்கு பயன்படுத்துறதுக்கு முன்னாடி இந்த 5 ரூபாய் நாணயத்தை சுத்தமான தண்ணீரில் வந்து கழுவிட்டு நல்ல ஒரு காட்டன் கிளாத் வச்சு நீங்கள் தொடச்சி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக இதில் எழுதுவதற்கு நமக்கு ரெட் கலர் அல்லது க்ரீன் கலரில் இங்கு வரக்கூடிய பேனா, ஸ்கெட்ச் பென்சில், மார்க்கர் வந்து தேவைப்படுது. இவ்வளவு தான் நமக்கு தேவையான பொருள். 5 அரிசி, ஒரு பேனா, ஒரு 5 ரூபாய் நாணயம், இவ்வளோ தான். இதை எடுத்துகிட்டு வீட்டில் அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க. யாருக்கிட்டையும் பேசாதீங்க, டிவி பார்க்காதீங்க, மொபைல் பார்க்காதீங்க. மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அதன் பிறகு நம்ம எடுத்து வச்ச இந்த 5 ரூபாய் நாணயத்தில் இந்த 5ன்னு போட்டிருக்குது இல்லையா, இந்த இடத்துல நீங்கள் இன்ஃபினிட்டி சிம்பிள் வந்து போட்டுக்கோங்க. இது பார்த்திங்கன்னா முடிவில்லாத பணவரவை தரக்கூடிய அற்புதமான சிம்பிள். அது மட்டும் இல்லாமல் எப்போதுமே இந்த அஷ்டமி திதி, அதாவது 8வது திதியாக இருக்குது இல்லையா, இது வர அன்னைக்கெல்லாம் நான் வீடியோ போட மறந்தாலுமே இன்ஃபினிட்டி சிம்பிள் வந்து பயன்படுத்துங்கன்னு நம்மளுடைய சகோதர சகோதரிகளுக்கு வந்து சொல்லியிருப்பேன். அதன்படி நிறைய பேர் யூஸ் பண்ணியிருப்பீங்க. புதுசாக சேர்ந்துருக்கிறவங்களுக்காக சொல்கிறேன். இப்போ இந்த இடத்துல இன்ஃபினிட்டி சிம்பிள் யூஸ் பண்ணுறது சிறப்பு. இதை வந்து போட்டுக்கோங்க. அடுத்ததாக உங்களுடைய 2 உள்ளங்கையும் நல்லா தேய்ச்சிக்கோங்க. அதாவது சூடு பறக்க தேய்ச்சிட்டு உங்களுடைய இடது கையினுடைய இந்த கட்டை வல்லுக்கு கீழே உள்ள இந்த சுக்கரமேட்டு பகுதி இருக்குது இல்லையா, இந்த இடத்துலையும் ஒரு இன்ஃபினிட்டி சிம்பிள் வந்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்போ இதுக்கு மேலே அந்த 5 ரூபாய் நாணயத்தை வந்து வைங்க. அதுக்கும் மேலே அந்த 5 அரிசியை வந்து வச்சுக்கோங்க. இப்போ வலது கை கொண்டு மூடிக்கிட்டு கண்களை மூடி முதுகு தண்டை நேராக வச்சுட்டு, நான் பணத்தை ஈர்க்கும் காந்தமாக இருக்கிறேன். ஐ எம் எ பவர்ஃபுல் மணி மேக்னெட். என்னிடம் தேவைக்கு அதிகமாகவே பணம் இருக்கிறது. ஐ ஹாவ் லாட்ஸ் ஆஃப் மணி. ஐ ரிசீவ்டு மோர் மணி. நான் ஏராளமான பணத்தை தினந்தோறும் பெறுகிறேன், ஈர்க்கிறேன். இந்த மாதிரி பாசிட்டிவான மணி அஃபர்மேஷன் வந்து சொல்லுங்கள். இப்போ நீங்கள் சொன்னதெல்லாம் நடந்துட்ட மாதிரி கற்பனையும் பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் ஏராளமான பணம் இருக்கிற மாதிரி நீங்கள் அப்படியே வந்து கற்பனையும் பண்ணி பாருங்கள். அதன் பிறகு இந்த அரிசி, இந்த காசு, இதை அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு உங்களுடைய பர்ஸில் படம் வைக்கக்கூடிய இடத்துல வந்து வச்சுருங்க. எப்போதுமே திங்கட்கிழமை நாளில் ஒரு 4-5 அரிசியாவது பர்ஸில் வந்து போடுறோம், வாரம் ஒரு முறை அதை மாற்றுறோம். அப்படிங்கும்போது செல்வ செழிப்பு வந்து அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி கரெக்டாக இந்த மே மாதத்தின் முதல் திங்கட்கிழமையாக இருக்குது, வளர்பிறை அஷ்டமியாக இருக்குது, 555 சேர்க்கையும் இருக்குது. இந்த நாளில் நாம் இது போல் அரிசியை பர்ஸில் வைக்கிறோங்கும் போது நிச்சயமாக அபரிமிதமான பணவரவு வந்து ஏற்படும். இது அப்படியே இருக்கட்டும். அடுத்த வார திங்கட்கிழமை அன்னைக்கு இதை நீங்கள் தூக்கி பறவைகளுக்கோ எறும்புகளுக்கோ உணவாக போட்டுருங்க. இந்த காசை நீங்கள் எப்பவும் போல் உங்களுடைய பர்சனல் யூஸ்க்கு பயன்படுத்திக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.